பாகிஸ்தான் என்ப நம்ம சகோதர நாடானது ஒரு பிச்சைக்கார நாடு, பேங்க்ரப்ட். அங்க பொருளாதாரமே போச்சுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, அரசாங்கத்தை நடத்த முடியாது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அமெரிக்கா, சைனா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இருந்து கடன் வாங்கித்தாங்க அங்க அரசாங்கத்தை நடத்துறாங்க. அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்க கூட அங்க இல்ல, வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் IMFல இருந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஒரு லோன் வாங்கினாங்க. அது கூட இந்தியா கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு தான் அந்த லோனையே ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி லோன்லயே வாழக்கூடிய நாடு தான் இந்த பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் ரெண்டு விதமான ட்ரம்ப் கார்டை போடுறாங்க. எங்க நம்ம எல்லாம் இஸ்லாமிக் நாடுகள், நம்ம ஒன்னு சேரணும். ஒன்னு. ரெண்டாவது, இஸ்லாமிக் நாடுகள் உங்களுக்கு யாருக்கும் நியூக்ளியர் வெப்பன் இல்ல, அணு ஆயுதம் இல்ல, ஏன்ட்ட அணு ஆயுதம் இருக்கு. அதனால நமக்கு எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு, பய உணர்ச்சியை கொண்டு ஏற்படுத்தலாம் மற்றவங்களுக்கு. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தா கட்டினார். நோக்கமே என்னன்னா, சவுதி அரேபியா இருந்து மேற்கொண்டு லோன் வாங்கணும். சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா இருக்கு, ரைட். அங்க லோக்கல்ல பல்வேறு நாடுகள்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க நம்ம நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுனால நம்ம வெப்பன் அங்க போகும்னு தெரிஞ்சதுன்னா மற்ற நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு பயப்படுவாங்க. அப்ப எங்களுக்கு லோன் கொடுங்க ஐயா, சாமி கொடுங்க, நாங்க எப்படியா பிழைச்சிட்டு போறோம்னு சொல்லி மேற்கொண்டு சவுதி அரேபியா இருந்து லோன் வாங்குறதுக்காக வேண்டிதான், பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை ஆசிம் முனீருடைய தூண்டுதலின் பேரில் ஷெஹபாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் போட்டிருக்காரு.